போயிடுச்சுன்னா நீ கவலைப்படலாம், ஜீவனோடு தான் இருக்க. உன்னை விட்டு எல்லாம் போயிருக்கலாம். யோபுக்கு போனது போல உன் வாழ்க்கையில எல்லாம் போயிருக்கலாம். உன் பலன் போயிருக்கலாம், வயசு போயிருக்கலாம், உன் ஊழியம் போயிருக்கலாம், உன் சொந்தம் போயிருக்கலாம், உன் வருமானம், சொத்து பத்தி எல்லாம் போயிருக்கலாம். ஆனா உனக்கு ஜீவன் இருக்கு. அந்த ஜீவனை காக்குகிறவர் என் தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார். மீண்டும் உனக்கு புது பலன் கொடுத்து எல்லாவற்றையும் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உன் வாழ்க்கையில கொடுத்து பெருக வல்லவரா இருக்கிறார். விசுவாசிக்கலாமே சொல்லுவேன். ரெட்டிப்பான ஆசீர்வாதம் இல்ல, இந்த பிப்ரவரி மாசம் உங்க வாழ்க்கையில 100 மடங்கான ஆசீர்வாதத்தை நிச்சயமா பார்க்க போறீங்க. ஒரு ஆமென் சொல்லுவேன். உருவங்கள் கொஞ்சம் சாயல் இருக்கலாம், தவிர என்னை படைத்தவர் என் தேவனாகிய கர்த்தர். விசுவாசிக்கலாமே சொல்லுமே. அவங்களுக்கு பிபி சுகர் இருந்தா எனக்கு வரணும்னு அவசியம் இல்லை. அவங்க கோவப்படுறாங்கன்னா எனக்கு கோவப்படணும் அவசியம் இல்லை. நான் புதிய மனிதன். விசுவாசிக்கலாமே சொல்லுமே. இந்த எண்ணங்கள் உங்களுக்குள்ள தோன்ற ஆரம்பிக்கும் பொழுது, இந்த எண்ணங்கள் உங்க இருதயத்தில் ஆழமாய் பதியும் பொழுது, என் தேவன் செய்கிற காரியம் விசேஷமாய் காணப்படும். ஹல்லேலூயா. நீங்க அதை நம்பணும். இந்த உலகத்துல யாராவது உன்னை உரிமை கொள்ளுவாங்களா? நீ என்னுடைய ஆளுன்ட்டு தெரியாம போவாங்க. நீ கடத்துல இருக்கனா உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னுவாங்க. ரோட்ல நீ சண்டை போட்டு இருக்கனா உனக்கு எனக்கு தெரியாதுன்னுவாங்க. போலீஸ்காரன் ஒருத்தர் வந்து அடிச்சுனக்காரன் நீ எனக்கு சம்மந்தம் இல்லாம போவாங்க. விசுவாசிக்கலாமே சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு 4 பேர் ஒன்னா இருப்பாங்க. போலீஸ்காரன் வந்தா அப்படியே சதறி போவாங்க. ஒருத்தன் மாட்டினா தெரியும், சார் அவன் யாருன்னு எனக்கு தெரியாது சார், நான் இப்படி போனேன் சார்னுவான். இவ்வளவு நேரம் என்ன பண்ணிருப்பாங்க? ஒன்னா உட்காந்துட்டு தம் அடிச்சுன்னா சைட் அடிச்சு இருந்திருப்பாங்க. ஒன்னா தான் இருந்திருப்பாங்க. ஆனா போலீஸ்காரன் வந்து என்ன பண்ணுவாங்க? எனக்கு அவனை யாரும் தெரியாது. ஆனா தேவன் சொல்லுகிற, நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், உன்னை அழைத்து இருக்கிறேன், நீ என்னுடையவன். இந்த உலகத்துல என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை உரிமை கொள்ளுவாங்க, நீ என்னுடையவன், நீ என் புள்ள, உன்னை நான் சிருஷ்டித்திருக்கிறேன், உருவாக்கி இருக்க, உன்னை கைவிட மாட்டேன், உன்னை கண்ணீர் மத்தியில வைத்திருக்க மாட்டேன், பிரிவினையில வைத்திருக்க மாட்டேன், உன் கணவன் மத்தியில ஒரு பிரச்சனையை வைத்திருக்க மாட்டேன், உன் பிள்ளைய பிரச்சனையாவே வைத்திருக்க மாட்டேன். ஒரு நாள் சூழ்நிலை மாறும். ஏன்னா நீ என்னுடையவன். என் தேவனாகிய கர்த்தர் இன்னைக்கு உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். என் அருமையான என் அன்பு சகோதரி சகோதரி, கர்த்தர் உன்னையோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நீ என்னுடையவன். சொல்லுங்களேன், நான் கர்த்தருடையவன். சொல்லுங்க கையா, நான் கர்த்தருடைய பிள்ளை. கர்த்தர் என்னை சிருஷ்டித்திருக்கிறார், என்னை விசேஷமா வைத்திருக்கிறார். நான் பயப்பட மாட்டேன். இந்த வைராக்கியம் உங்களுக்குள்ள இருக்கணும். இந்த வைராக்கியம் உள்ள இருக்க 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 ஒரு சோதனை வருதுன்னா தெரிஞ்சுக்க, கர்த்தர் ஏதோ நன்மை செய்ய போறார். அந்த சோதனை வெளில அழுது நிற்காம இருந்துற, நான் தேவனோட பிள்ளை, தேவன் என்னோட இருக்கிறார். அவர் சொல்லி இருக்கிறார், நான் உன்னோட. நீங்க வேற யாரும் இல்லை. இந்த உலகத்துல உன் அனாதை என்று சில நேரங்கள்ல தனிமை போல வாழ்க்கை எல்லாம் கூட இருக்கும். ஆனா யாரும் இல்லாத சூழ்நிலையில, தனிமை போல ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையில நீங்க கலங்கி கொண்டிருக்கீங்களா? வாழ்க்கையே வாழ்வதற்கு விருப்பாங்க, வாழ்க்கையை முடித்துக்கலாம் அநேக நேரம் கலக்கத்தோடு நின்று கொண்டிருக்கிறாயா? இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், யாரு உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடல, நீ என்னுடையவன். ஹல்லேலூயா. விசுவாசிக்கலாமே சொல்லுங்க. எத்தனை பிரிவினைகள், எத்தனை எதிர்ப்புகள், எத்தனை சோகங்கள் உன் வாழ்க்கையில் வந்தாலும் நான் உன்னை விட மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். உன்னை அரவணைக்கிற தேவனா இருக்கிற கரங்களை தட்டி வராமேன்னு சொல்லுமே. ஒரு வசனத்தை எடுத்து படிப்போம். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் எடுத்து வாசிப்போமா? இப்பொழுதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன்னை உருவாக்கினவருமான கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே, உன்னை மீட்டுக்கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ஆமென். அன்பு தேவ பிள்ளையே, என் தேவனாகிய கர்த்தர் இன்னைக்கு நம்ம இடத்துல பேசுகிற காரியம், நீ என்னுடையவன். உன்னை பெயர் சொல்லி நான் அழைத்திருக்கிறேன், நீ என்னுடையவன். உன்னை பெயர் சொல்லி நான் அழைத்திருக்கிறேன், நீ என்னுடையவன், பயப்படாதே. இப்பொழுது யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க சிருஷ்டிப்புனா என்ன? உண்டாக்குறது. கவனிங்க, இங்க 2 இடத்துல 2 வார்த்தை மாறுகிறது. ஒன்று சிருஷ்டிப்பு, ஒன்று
உருவாக்குகிறது. சிருஷ்டிப்புனா என்னன்னா, இதுவரையும் இல்லாததை என்ன பண்ணுவார்? உண்டு பண்ணுகிற காரியம். அதாவது நம்ம தேவாதி தேவன் இயற்கையை உண்டு பண்ணார், காட்டு மிருகங்கள் நாட்டு மிருகங்களை உண்டு பண்ணார். அவரை சிருஷ்டிக்கிறவர், படைக்கிறவர், படைப்பாளின்னு சொல்லுவாங்க. தேவன் நம்மளை படைக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த உலகத்தை அவர் படைத்தவராக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமே, அல்லேலூயா. அப்போ தேவன் எல்லாவற்றையும் படைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் நமக்கு கொடுத்தவைகள் எல்லாம் அவர் படைத்தது தான். நமக்கு ஒரு வேலையை கத்தர் கொடுத்திருக்கிறார், நமக்கு ஒரு வீடை அவர் படைத்திருக்கிறார், நமக்கு பிள்ளையை கத்தர் அவர் கொடுத்திருக்கிறார், அதை படைத்திருக்கிறார். இப்படி நிறைய காரியங்கள் நமக்கு அவர் படைத்திருக்கிறார். உருவாக்குகிறவர் என்றால் அவர் ஒரு கிரியேட்டர். உருவாக்குகிறதுனா என்ன? படைப்பாளின்னா ஒரு காரியத்தை செய்கிறது படைப்பாளின்னு சொல்றோம். உருவாக்குகிறதுனா என்ன? இல்லாதவைகளை இருக்கிறது போல் பண்ணுகிறது. கிரியேட்டர், புதிய காரியங்களை செய்கிறவர். உன் பிள்ளைக்கு தேவையானது, நமக்கு தேவையானதை அவர் உண்டு பண்ணுகிற தேவனா இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமே. ஒரு வேலைக்கு நம்ம இன்டர்வியூக்கு போகிறோம். ஒரு 10 பேர்கிட்ட இருக்காங்க. இன்டர்வியூக்கு ஆல்ரெடி வேலைக்கு ஆள் எடுத்துட்டாங்க. வேலை ஃபுல் ஆகிடுச்சு, வேலை இல்லைன்னு சொல்லுவாங்க. இது உலகத்தின் தன்மை. நம்ம ஜெபிக்கும் பொழுது தேவன் என்ன பண்ணுவார்னா, அங்கே வேலையே இல்லாத இடத்துல, வேலை டைட்டாக இருக்க இடத்துல ஒரு வேலையை உருவாக்கி கொடுப்பார். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். அந்த உருவாக்குன இடத்துல நம்மளை கொண்டு போய் வைப்பார். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். இல்லைன்னு முடிவாயிட்ட பிறகு அந்த இடத்துல உண்டு பண்ணுக்கிற காரியமாக இருக்கும். கர்ப்பத்தை செக் பண்ணிட்டு சொல்லுவாங்க, உனக்கெல்லாம் குழந்தை இல்லைம்மா இந்த வாட்டின்னா. இது மருத்துவம் சொல்லும், இது டாக்டர் சொல்லுவாங்க. என் தேவன் உருவாக்குகிறவராக இருக்கிறார், அவர் ஒரு கிரியேட்டராக இருக்கிறார். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். அந்த கர்ப்பத்தை அவர் உண்டு பண்ணி அநேகருக்கு முன்பாக சாட்சியை வைக்கிற தேவனாக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவேன். சாராள் வயிற்றில் குழந்தை இல்லைன்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வருகிறது. 90 வயது ஆயிற்று, சரீரங்களும் செத்து போயிற்று, வயது முதிர்ந்தவர்களாக ஆறாங்க. வயது 90 வயசுனா மரணத்துக்கு நோக்கி போகிற காரியம். இந்த டைமில் குழந்தைன்னா கிண்டலாக இருக்கும், நம்ப முடியாத காரியம். சரீரங்களும் ஒத்துழைக்காது. ஆனால் தேவன் பாருங்களேன், அந்த கர்ப்பத்தை உண்டு பண்ணி, இன்னைக்கு கடந்த 2 மாதத்துக்கு முன்பாக ஒரு சகோதரியை போய் பார்த்தோம். 20 வருஷம் கழிச்சு அந்த தாய்க்கு ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஒரு குழந்தை பிறக்குது. குழந்தை பிறந்து அவங்க அந்த கர்ப்பம், அந்த 20 வயசுனா 20 வருஷம்னா என்ன வயசு இருக்கும்? சுமாரா 45 வயசு. நான் அந்த ஏஜில் தான். இந்த ஏஜில் என்ன ஆகுதுன்னா, டாக்டர்களாக சொல்கிறாங்க, உங்கள் கர்ப்பம் என்ன பண்ண முடியல, வீக்காக இருக்குது, அந்த குழந்தைய தாங்க முடியல. இவங்க ஏதோ ஒரு டெஸ்டிவோ ஏதோ ஒன்று பண்ணி குழந்தைய என்ன பண்ணாச்சு, கஷ்டப்படுறாங்க. அந்த குழந்தை பெற்று எடுக்கிறதுக்குள்ளே கணவன் மனைவி டிசைட் பண்ணிட்டாங்க, நீ வீடு இருந்தாலும் பரவாயில்ல, குழந்தைய வேண்டாம். அப்போ அந்த குழந்தை பிறகுது 7 மாதத்துலேயே அந்த குழந்தைய ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிறாங்க. சுகப்பிரசவமும் கிடையாது. அந்த குழந்தை பிறகுது, குழந்தைக்கு சுவாச பிரச்சனை, அந்த வென்டிலேஷன், அந்த கிளாஸ் ரூமில் எடுத்துன்னு போய்ட்டு வைக்கிறாங்க. குழந்தைய தாய் நம்பங்களை பார்க்க விடலை. டாக்டர் சொல்லிட்டாங்க, குழந்தை ஜீவனோடு இருக்கிறது இன்னும் 1 வாரம் கழிச்சு தான் தெரியும். உங்கள் சொந்தக்காரங்கள்கிட்ட என்ன சொல்லாதீங்க, குழந்தை பிறந்துச்சுன்னு சொல்லாதீங்க அப்படின்ட்டாங்க. யோசிச்சு பாருங்களேன், குழந்தை பிறந்த பிறக்கும் 20 வருஷம் கழிச்சு குழந்தை பிறகு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். குழந்தை பிறந்துச்சுன்னு சொல்லாதீங்க, ஏன்னா அது இறந்து போயிடுச்சுன்னா மன வருத்தமாக இருக்கும், நீங்கள் சொல்லாதீங்க, வெயிட் பண்ணுங்க 7 days. வெயிட் பண்ணி அந்த குழந்தை பிறகுது. அந்த குழந்தைக்கு பலனே இல்லை. ரொம்ப இப்பயும் அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப பலவீனத்தோடு தான் இருக்குது. இப்போ குழந்தை பிறந்து ஒரு வருஷம் ஆகுது, அந்த குழந்தை ஒரு சத்து இல்லாமல் போகுது. இந்த அம்மா குழந்தை பெற்றதுலேருந்து ஃபுல் எனர்ஜி போய் வேலையெல்லாம் ரிசைன் பண்ணிவிட்டு வீட்டுள்ளே உட்காந்துருக்கா, நடக்க முடியல, போக முடியல. காரணம் என்ன? அவங்களால அந்த குழந்தை பெற்றுப்பதற்கு உண்டான அந்த சரீர பலன் இல்லை. ஆனால் சாராளுக்கு பார்த்தீங்கன்னா 90 வயசில் குழந்தை பெற்றுப்பதற்கு உண்டான சரீர பலனை என் தேவனாகிய கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். அல்லேலூயா. இல்லாதவைகள் இருக்கிறவர்கள் பண்ணுகிறார். அவர் அந்த கர்ப்பத்தை உருவாக்குகிறார். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுமே. நமக்கு ஏற்ற மாதிரி அதை ஷேப்பாய்ஸ் மாற்றுகிறார். ஒரு பைக் ஆரம்பத்தில் சைக்கிள் கண்டுபிடிக்கும் பொழுது ஒரு வீல் பெருசாகவும் பார்த்துருப்பீங்க, ஒரு வீல் சின்னதாக இருக்கும் ஓட்டுனாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க, சைக்கிளை கண்டுபிடிக்க மெரிக்க இது இப்படி இருக்காது, 2 வீலும் ஒரே மாதிரி ஆக்கணும், வீல் சைஸை என்ன பண்ணாங்க, ஈவனாக மாற்றினாங்க.
அப்புறமேட்டு பார்த்தாங்க இது ரொம்ப ஹைட்டாக இருக்குது, ஆனால் என்ன பண்ணோம், ஹைட்டை கம்மி பண்ணலான்னு ஹைட்டை கம்மி பண்ணாங்க. அதுக்கப்புறம் முன்னாடி தான் அந்த செயின் ஸ்ப்ராக்கெட் முன்னாடி இருக்கும், அது முன்னாடி இருந்தால் கண்ட்ரோல் இருக்க பின்னாடி கொண்டு வந்தாங்க. இப்படியே மாற்றமாக்கப்பட்டு சைக்கிளாகி மாறி அது இப்போ மோட்டர் பைக்காக மாறி அது விதவிதமாக நம்மளுக்கு ஏற்ற மாதிரி சிம்பிளிஃபை. ஒவ்வொரு பைக்கு கண்டுபிடிக்கும் பொழுது, மாடல் கண்டுபிடிக்கும் பொழுது அநேகர் கருத்து கேட்பாங்க, இது இருந்தால் பெட்டராக இருக்குமா. அவங்க சொல்லுவாங்க இந்த இடத்துல இது நல்லா இருக்கும். இன்னைக்கு இப்போ வர பைக்லலாம் பார்த்தீங்கன்னா சார்ஜர் இருக்கும், ஹெட்ஃபோன் போட்டுக்கிற மாதிரி இருக்கும், டிஸ்பிளேல பார்த்துக்கலாம். இதெல்லாம் என்னென்னா இன்னொருத்தர் விருப்பம், இப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை உருவாக்கி கொடுக்குறாங்க. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம பிறந்த நாளுக்கு கூட கேட்டிங்கன்னா நார்மலாக கேக்கு கடையில் என்ன இருக்கும், ரவுண்டாக கேக் இருக்கும். இல்லை எனக்கு மோட்டோ பாட்டில் போட்ட மாதிரி ஒரு கேக்கு வேணும், ஸ்பைடர்மேன் போட்ட மாதிரி கேக்கு வேணும், என் பிள்ளை கார் ஆசைப்படுது, கார் இருக்கிற மாதிரியே கேக்கு வேணும். நம்ம கேக்கு பண்ணுறோம்ல. அப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த கேக் கடையில் நார்மலாக பண்ணுறது இல்லாமல் உங்களுக்கு ஸ்பெஷலாக உருவாக்குகிறாங்க, யாருக்கும் பண்ணாமல் உங்களுக்கு மட்டும் பண்ணுறாங்க. அதுக்கு பேர் என்ன, கிரியேட்டர். இப்போ இந்த உலகத்திலே ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு கார் என்னென்னா என்ன கார் சொல்லுங்கள் பார்க்கலாம். விலை உயர்ந்த கார் உலகத்திலேயே என்ன பிராண்டு? சத்தமாக சொல்லு. ரோல்ஸ் ராய். இந்த பிராண்ட் ஒரு கார் இப்போ லாஸ்ட்டாக ஒரு உருவாக்கி கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் 26 கோடி ரூபா. அந்த கார் கம்மி ரேட்டே எவ்வளோன்னா 6 கோடி ரூபா. எவ்வளோ? ஏன் அந்த காரோட அந்த ரேட்டுன்னா, அந்த கார் ஒரு கார் மாதிரி இன்னொரு கார் இருக்காது. ஒரு காரில் அடித்த பெயிண்ட் இன்னொரு காரில் அடிக்க மாட்டாங்க. ஒரு காரில் இருக்க டிசைன் இதெல்லாம் தனியாய் மிஷின் டைலில் இதெல்லாம் கையிலேயே மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஒரு கிரியேட் பண்ணி கொடுப்போம். ஒரு ஆளுக்கிட்ட கேட்பாங்க, உனக்கு என்ன வேணும், இப்படி வேணுமா அப்படி வேணுமா, அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த காரை மாடிஃபை பண்ணி. நம்மளாம் என்ன பண்ணுவோம், கார் பைக் வேணும்னா ஷோரூமில் இருக்கிறது தான் வாங்கிப்போம். அதை வாங்கிட்டு நம்மளுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுவோம், சில லைட்டையோ ஸ்டிக்கரையோ ஒட்டுவோம். அங்கே இல்லை, உங்களுக்கு ஏற்ற மாதிரி செய்வோம். அதான் அந்த ரேட்டு. ஆனால் இந்த உலகத்தில் உனக்கு ஏற்ற மாதிரி செய்கிறதுக்கு இவ்வளோ கோடி கொடுக்குறாங்க. ஆனால் என் தேவன் பாருங்களேன் இவ்வளோ நல்லவராக இருக்கிறார். உனக்கு ஏற்ற மாதிரி செய்வதற்கு எந்த கூலியும் இல்லை. ஆனால் உலகத்தில் இருக்கிறத காட்டிலும் சிறந்ததை உனக்கு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். நீங்கள் ஜெபம் பண்ணால் போதும், தேவ சமூகத்தில் காத்திருந்தா போதும், கர்த்தராகிய தேவன் உங்களுக்கு புதிய பலனை என் தேவன் கொடுக்க ஆயத்தமாக இருக்க. கரங்களை தட்டி ஆமேன்னு சொல்லுவேன். நல்ல சத்தமா அல்லேலூயா. ஆமீன். அன்பு பிரியமான ஜனமே, இன்னைக்கு வசனத்தில் அழகாய் சொல்லப்பட்டிருக்கு, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கிருமாக கர்த்தர் சொல்லுகிறதாவது. அப்போ கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு கொடுக்கப்பட்டவைகள் எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டதும் உனக்காய் உருவாக்கி கொடுக்கப்பட்டதா இருக்கு. உன் குழந்தை மாதிரி மற்ற ஏதாவது குழந்தை இருக்கா உருவத்தில்? சான்ஸே இருக்காது. தேவன் படைப்பெல்லாம் பாருங்க, ஒரு நாயும் சரி ஒரு பன்னிக்குட்டியும் சரி 10 குட்டி போடும். 10 குட்டிலையும் பார்த்தீங்கன்னா எல்லாம் கலர் ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் அதில் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றம் இருக்கும். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். நம்மளுக்கும் பார்த்தீங்கன்னா ரெட்டை குழந்தை பிறக்கும், ஆனால் ரெட்டை குழந்தைறாங்க ஒரே மாதிரி தான் இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் கொஞ்சம் மாற்றம் இருக்கும். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். சாயல் அதே மாதிரி இருக்கலாம் தவிர, ஆனால் எவ்வளோ பாருங்கள், இந்த உலகத்தில் எத்தனையோ ஆண்டுகள் கடந்து வந்துடுச்சு, எத்தனையோ பிள்ளைகள் பிறந்திருக்கிறாங்க, எத்தனையோ மனிதர்கள் வாழ்ந்திருக்காங்க, ஆனால் ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் இல்லை. அப்போ தேவன் பாருங்க ஒவ்வொரு மனிதனையும் படைக்கும் பொழுது புதுவிதமாக தான் படைத்து கொண்டிருக்கார். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். சொல்லுங்களேன், என் கையில் இறுதியில் வச்சுக்கிட்டு என்ன படைத்தது தேவன் புதுசாக தான் படைச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஈழ மாதிரி ஒன்றை படைக்கல, யாரையும் ஒரு மனசில் நினைச்சு படைக்கல. ஒவ்வொரு மனிதன் இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுது, ஒவ்வொரு தாய் வயிற்றில் பிறக்கும் பொழுது தேவன் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விசேஷத்தை கொடுத்து தான் இந்த பூமிக்கு அனுப்புகிறார். ஆனால் இந்த பூமிக்கு உள்ளே வந்த உடனே நம்ம நினைக்கிறது என்னன்னா, நம்ம பார்க்குறது எல்லாம் சாப்பிட்றாங்க பிரியாணி, நானும் சாப்பிட்றேன். எல்லாம் காலைல இட்லி சாப்பிட்றாங்க, நானும் இட்லி சாப்பிட்றேன். எல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன், நானும் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எல்லாம் இதுக்கு ஓடுறாங்க, நானும் ஓடுறேன், நானும் வேலை செய்கிறேன். இப்போ சர்ச்சில் வந்து பாடுறாங்க, நானும் பாடுறேன். இப்போ மற்றவங்கள பார்த்து தான் உங்கள் வாழ்க்கையை அமைத்துப்பீங்க. ஆனால் அது என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், உன் வாழ்க்கையை நான் உருவாக்கி கொடுத்துருக்குறேன், சிருஷ்டித்து கொடுத்துருக்குறேன். அப்போ உன் வாழ்க்கையில் மற்றவங்க போல இல்லை, உன் வாழ்க்கையை ஸ்பெஷல் தான். விசுவாசிக்கிறாமே சொல்லுவேமே. சொல்லுங்களேன், என் வாழ்க்கையை ஸ்பெஷல் தான். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, என் வாழ்க்கை ஸ்பெஷல் வாழ்க்கை. ஆனால் நம்ம சொல்லுவோம், எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம் வருது, எனக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனை. நீ ஸ்பெஷலாக இருக்கும்போது உனக்கு பிரச்சனையும் புதுசாக தான் வரும்.
ஆனால் நீ அதை விசுவாசினா தேவன் கொடுக்குற ஆசீர்வாதமும் விசேஷமாக தான் இருக்கும். அல்லேலூயா. எந்த இடத்துல ஒரு நெருக்கம் வருது, சோதனை வருது, இழப்பு வருதுன்னா அந்த இடத்துல என் தேவனாகிய கர்த்தர் கிரியை செய்ய போகிறார்னு அர்த்தம். அல்லேலூயா. இந்த பூமியை உண்டு பண்ணும் பொழுது அந்த பூமி அழகானதாக இல்லை, ஆழத்தில் இருள் இருந்தது, ஒழுங்கின்மையாக காணப்பட்டது. அந்த ஒழுங்கின்மையை தான் என் தேவன் சரிப்படுத்தி என்ன பண்ணார்? பலப்படுத்தி அதை அழகுபடுத்தினார். அதே போல தான் நம்ம வாழ்க்கை எங்கே ஒழுங்கின்மையாக இருக்கிறதோ, எங்கே சீர்கெட்டு போயிருக்கோ, எங்கே துன்பப்படுகிறோமோ அந்த இடத்துல என் தேவனாகிய கர்த்தர் சீர்படுத்துகிற தேவனாக இருக்க. கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. முதலாவது தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நான் விசேஷமான ஆளு. மற்றவங்கள போல நான் இல்லை, எங்கள் அப்பா போல நான் இல்லை. இந்த உலகம் சொல்லுமா, உனக்கு பிபி சுகர் இருக்கா, உங்கள் ஊரில் உங்கள் சொந்தக்காரத்துக்கு உங்கள் அப்பா அம்மாவுக்கு யாருக்கா இருக்கா, அப்பனா இருக்குன்றாங்க. ஏன் இருக்குன்னு அவங்களுக்கே தெரியாது. கேட்டால் ஜெனகிட்டிக்கு சொல்லுவாங்க. நீ சொல்லணும், நான் புதிய சிருஷ்டியாச்சு, எனக்கு எப்படி என் தாய்க்கு இருக்குது, எனக்கு எப்படி வரும்? நான் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவன். என் உருவங்கள் கொஞ்சம் சாயல் இருக்கலாம் தவிர என்னை படைத்தவர் என் தேவனாகிய கர்த்தர். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேமே. அவங்களுக்கு பிபி சுகர் தான் எனக்கு வரணும்னு அவசியம் இல்லை, அவங்க கோவப்படுறாங்கன்னா எனக்கு கோவப்படணும்னு அவசியம் இல்லை. நான் புதிய மனிதன். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுமே. இந்த எண்ணங்கள் உங்களுக்குள்ள தோன்ற ஆரம்பிக்கும் பொழுது, இந்த எண்ணங்கள் உங்கள் இருதயத்தில் ஆழமாய் பதியும் பொழுது என் தேவன் செய்கிற காரியம் விசேஷமாய் காணப்படும். அல்லேலூயா. நீங்கள் அதை நம்பணும். நான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கேன், மற்றவங்களை போல நான் இல்லை. உருவத்திலேயே நீ மற்றவங்க போல இல்லாத போது எங்க கர்த்தர் உன் வாழ்க்கையில் செய்கிறது எப்படிங்க இருக்கும்? உனக்கு தனியாக தான் கொடுப்பார். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுமே. எங்க நீங்கள பிசாசோட மோசமானால, சாத்தானோட நீங்கள் தேவனுக்கு பிரியமில்லதால, சாத்தான் கேட்கறதையே தேவன் செய்யும் பொழுது நீ கேட்கறது செய்ய மாட்டாரா? சாத்தானை காட்டில நீ விசேஷமான ஆள் இல்லையா? உங்கள் மைண்டில் வரும், சாத்தான் கேட்டது எங்கெங்க செய்தார்? யோசிச்சிருப்பீங்களே. இயேசு கிறிஸ்து ஒரு சூழ்நிலையில் பிரயாணம் பண்ணும் பொழுது ஒருத்தனுக்கு பிசாசு பிடிச்சிருக்கும். அதை துரத்தும் பொழுது அந்த பன்னிக்கூட்டத்தை அந்த உள்ளே இருக்க சாத்தான் சொல்லும், எங்களை இந்த பன்னிக்கூட்டத்துக்கு அனுப்பிடுங்க அப்படின்னு. தேவன் என்ன பண்ணுவார்? பிசாசு சொன்னதை செஞ்சாரா இல்லையா? சாத்தானுக்கே அவர் உதவி செய்கிறாருன்னா, சாத்தான் விண்ணப்பத்தையே அவர் கேட்குறாருன்னா அவரை காட்டிலும் விசேஷமான ஆள் நீங்கள். அல்லேலூயா. உங்கள் விண்ணப்பத்தை அவர் கேட்க மாட்டாரா? சொல்லுங்கள். சாத்தானை காட்டினோம் நான் 1000 மடங்கு விசேஷமான. அல்லேலூயா. நான் விசேஷமான தேவன். உன் விண்ணப்பத்தை நிச்சயமாக கேட்பார். உங்கள் விண்ணப்பத்திற்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். அதில் நீங்கள் என்ன பண்ணுங்க? உறுதியாக இருங்க. யாரோ ஒருத்தர் சொல்கிறாரு வச்சுட்டு என்ன பண்ணாதீங்க. யாரோ ஒருத்தருக்கு பிரச்சனை வருது நீங்கள் பயப்படாதீங்க. ஒரு கம்பெனியில் வேலை செய்வாங்க, ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும், இந்த வருஷம் கம்பெனி லாஸ் போகுது, ஒரு 10 பேரை வேலையை எடுக்க போகிறேன்னு. ஆனால் கம்பெனியில் 100 பேர் வேலை செய்வாங்க. இப்போ 10 பேரை தான் வேலையை விட்டு எடுக்கிறாங்க. எத்தனை பேருக்கு பயமாக இருக்கும்? இந்த 100 பேருக்கு பயம். அது யார்? அந்த 10 பேர். ஒருத்தர் நல்லா வேலை செய்கிறவனா இருந்தாலும் பயம் இருக்கும். ஒரு சமயம் நம்மள கூட இருக்குமா, நம்ம நல்லா வச்சுருக்கோம், நல்ல சம்பளம் வாங்குகிறோம், சம்பளத்தெல்லாம் கம்மி பண்ணி தூக்கிடுவாங்களோ. அந்த 10 பேரை வர வரையும் உனக்குள்ளே பயம் இருக்கும். ஆனால் உனக்குள்ளே கிறிஸ்து இயேசு இருக்கிறாருண்ணா, நான் விசேஷமான ஆள் உனக்கு தெரிய ஆரம்பிச்சதுன்னா, இந்த பிரச்சனை வருதுன்னா 10 பேரில் நான் கிடையாது. அல்லேலூயா. அவங்க நினைக்கிற அந்த 10 பேர் நான் விசேஷமான ஆள். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். உங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லணும், நீ மற்றவங்க மாதிரி நினைக்காத, நான் விசேஷமான ஆள். சொல்லுங்கள், நான் விசேஷமான ஆள். ஏன்னா என் கர்த்தர் என்னை உருவாக்கி எடுத்திருக்கிறார், உண்டு பண்ணுகிறவராக இருக்கிறார், சிருஷ்டித்தவராக இருக்கிறார். தொடர்ந்து படிங்களா அந்த வசனத்தை. இப்பொழுதும் யாக்கோபே அந்த வசனத்தை படிங்க. உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவராய் கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே. உன் வாழ்க்கையில முதலாவது பயப்படுகிற சூழ்நிலை ஏற்படுகிறது. கடனை பார்த்து பயப்படுகிறோம் இல்ல, வியாதியை பார்த்து பயப்படுகிறோம், சூழ்நிலையை பார்த்து பயப்படுகிறோம், சூனியத்தை பார்த்து பயப்படுகிறோம். இன்னும் பார்த்தீங்கன்னா சில சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசை நாட்கள்லாம் வந்து சில பேருக்கு பயம் வந்துடும். என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், முதலாவது நீ பயப்படாத. ஏன்னா நான் உன்னை விசேஷமாய் உருவாக்கி இருக்கேன், விசேஷமாய் உண்டு பண்ணி இருக்கிறேன். உன் ஜீவனை பார்த்து பயப்படாத. எதிர்க்கு வருகிற புயலை பார்த்து பயப்படாத. என் தேவனாகிய கர்த்தர் உன் படகுல அமர்ந்து இருக்கிறார். ஆமென் சொல்லுவேமே. எவ்வளவு சூழ்நிலை காற்றுகள் புயல்கள் அடித்தாலும் உங்களுக்குள்ள இருக்கணும், என் படகுல என் தேவனாகிய கர்த்தர் அமர்ந்திருக்கிறார்.
இதை எதுவும் என்ன பண்ணாது, என் உயிரை பறிச்சு கொண்டு போகாது. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுமே, என் உடமைகளை பறிச்சு கொண்டு போகும். ராமேன்னு சொல்லுங்களேன். இந்த கப்பலில் இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா பிரயாணம் பண்ணும்பொழுது புயல் காற்று வரும்பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா, வெயிட்டாக இருக்கிறதுனால வெயிட்டான பொருள் அவங்க சாப்பிட எடுத்துகிட்டு வந்தது, ட்ராவலுக்கு எடுத்துகிட்டு வந்ததுக்கு, வியாபாரத்துக்கு எடுத்துகிட்டு வந்ததெல்லாம் தூக்கி போடுவாங்க. கப்பலை வெயிட் கம்மியாக மாற்றுவாங்க. அப்போ தான் அந்த எந்த காற்று அசையிலும் அது என்ன பண்ணும், அது அசைஞ்சிட்டு இருக்கும். தண்ணியில் முழுகினாலும் திருப்பி மேலே வரும்ன்றதுனால அந்த செய்வாங்க. அப்போ அவங்களுக்கு உடைமை முக்கியம் இல்லை, தன் ஜீவனை காத்தா போதும்னு ஒரு ஆமென் சொல்லுவேமே. என் தேவன் எப்படி பார்ப்பார்னா, உனக்கு ஜீவன் இருந்தால் போதுமா, மீண்டும் ஒரு முறை என்ன பண்ண முடியும், உன் வாழ்க்கையை தூக்கி நிறுத்த முடியும். உன் வாழ்க்கையில ஜீவன் போயிடுச்சுன்னா நீ கவலைப்படலாம், ஜீவனோடு தான் இருக்க. உன்னை விட்டு எல்லாம் போயிருக்கலாம். யோபுக்கு போனது போல உன் வாழ்க்கையில எல்லாம் போயிருக்கலாம். உன் பலன் போயிருக்கலாம், வயசு போயிருக்கலாம், உன் ஊழியம் போயிருக்கலாம், உன் சொந்தம் போயிருக்கலாம், உன் வருமானம், சொத்து பத்தி எல்லாம் போயிருக்கலாம். ஆனா உனக்கு ஜீவன் இருக்கு. அந்த ஜீவனை காக்குகிறவர் என் தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார். மீண்டும் உனக்கு புது பலனை கொடுத்து எல்லாவற்றையும் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உன் வாழ்க்கையில கொடுத்து பெருக வல்லவரா இருக்கிறார். விசுவாசிக்கலாமே சொல்லுவேன். ரெட்டிப்பான ஆசீர்வாதம் இல்லை, இந்த பிப்ரவரி மாசம் உங்க வாழ்க்கையில 100 மடங்கான ஆசீர்வாதத்தை நிச்சயமா பார்க்க போறீங்க. ஒரு ஆமென் சொல்லுவேன். இந்த மாசத்தின் வாக்குத்தத்தம் உங்க வாழ்க்கையில கிரியை செய்ய ஆரம்பிக்கும். ரெட்டிப்பான ஆசீர்வாதம். யோபுக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதம். நான் சொல்லுங்க, நான் யோபு மாதிரி இல்ல, யோபு காட்டில கர்த்தர் என்னை விசேஷமா படைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுவேன். சொல்லுங்களேன், நான் யோபு மாதிரி இல்ல, நான் யோபு காட்டில விசேஷமான ஆளு. அல்லேலூயா, அல்லேலூயா. திருப்பி சொல்லுங்களேன், நான் யோபு மாதிரி இல்ல, யோபு காட்டில நான் விசேஷமான ஆளு. அப்ப நீங்க விசேஷம்னா எப்படி, தேவனுக்கு ரொம்ப பிரியமா இருக்கும். விசேஷமா ஒன்று படைத்திருக்க, நீ ஏன் பயப்படுறீங்க? ஏதோ ஒரு பயத்தில் இன்னைக்கு வந்திருக்கலாம், நேரலையில் பார்த்து கொண்டிருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கார். நீ பயப்படுகிற காரியம் வாய்க்காது. கர்த்தர் உன்னை உருவாக்கினவரும் சிருஷ்டித்தவருமான என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே. உன் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும், உன் பாரங்கள் எல்லாம் சந்திக்கப்படும். நீ இருக்கிற இடத்திலேயே தேவன் உன் ஆசீர்வாதங்களை கொண்டு வருவார். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். மீண்டும் அந்த வசனத்தை தொடர்ந்து படிப்போமா. பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன். கர்த்தர் சொல்றார், இந்த பிரச்சனையிலிருந்து உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை விடுதலை ஆக்கி இருக்க. ஆனா விடுதலை ஆக்குனது நமக்கு தெரியல. ஒரு வரலாறு நான் எடுத்து படிச்சேன். நம்ம இந்திய தேசத்திலே நிறைய இடங்கள் மலை பிரதேசம், அதாவது அந்த ஊருக்கு போனா 5 நாள் பிரயாணம் பண்ணி, அதாவது வண்டி போகாது, குதிரை பிரயாணம், மாடு பிரயாணம், அப்படி தான் போவோம் காட்டுக்குள்ளே. இந்த எக்ஸாம்பிள் ஊட்டி கொடைக்கானல்லாம் இப்போ எதில் போகிறோம் சொல்லுங்களேன்? பஸ்ஸில் போகிறோம். இப்போ பஸ்ஸே இல்லைன்னா என்ன போவாங்க? நடந்து பொறுமையாக. அதில் போகிறதுக்கு 10 நாள் ஆகும். அது இடையில காட்டு மிருகங்கள்லாம் இருக்கும். இன்னொன்று தெரிஞ்சுக்கினா, சுதந்திரம் ஆனதே தெரியாமல் 1 மாத கலவு கூட ஒன்றா இருக்காங்க, அடிமைன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு உள்ளே இருந்திருக்கிறாங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுவேன். உள்ளே அவங்கள ரோல் பண்ண அந்த வெள்ளையனும் அந்த இடத்துல அவனுக்கு இன்ஃபர்மேஷன் வராதனால 1 மாத காலம் உள்ளே என்ன பண்ணியிருக்கான், இந்தியர்களை அடிமையாக்கி கொண்டே தான் இருந்தாங்க. சுதந்திரம் ஆகி 1 மாதம் காலம் ஆகுது, அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் போகலை. ஆனால் இன்ஃபர்மேஷன் போகாததுனால அவங்க சுதந்திரம் ஆகலையா சொல்லுங்க? சுதந்திரம் பெற்றவர்கள். நான் இந்த ஒரு சகோதரிக்கு நான் இந்த மாதம் ஒரு சாரீ எடுத்து கொடுக்கணும்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். இந்த பிள்ளைக்கு பிறந்தநாள் வருது, எப்படியாவது இந்த பிள்ளைக்கு நான் சாரீ எடுத்து கொடுக்கணும்னு நான் முடிவு பண்ணுறேன். முடிவு பண்ணியாச்சு, ஒன்று வாங்கி வச்சாச்சு. ஆனால் அந்த பிள்ளைக்கு தெரியாது எனக்கு ஒரு சாரீ வரப்போகுது. ஊழியக்கார் கையிலேருந்து எனக்கு சாரீ வரப்போது தெரியாது. பிறந்தநாள் கிட்ட வந்திருக்கோம், வீட்டில் சண்டை போட்டிருக்கேன், எனக்கு ஒரு சாரீ கூட எடுத்து தரலையே, ஒரு பிறந்தநாள் வருது, சண்டை போட்டுன்னு இருக்கும். ஆனால் தேவன் என்ன பண்ணுறாரு, ஊழியக்கார் மூலமாக பேசி ஒரு சாரீ 1 மாதத்துக்கு முன்பாக என்ன பண்ணியாச்சு, ஆயத்தப்படுத்தி வைத்தாச்சு. ஆனால் அந்த சகோதரிக்கு தெரியல. ஆனால் அதனால சாரீ அந்த நாள் வராதனால, அதாவது பிறந்தநாள் காலையில் எழுந்துச்சி புது ட்ரெஸ் போடணும்னு ஆசைப்படுவாங்க, முன்ன நாளே வாங்கி வச்சுருப்பாங்க. அவங்க வீட்டில் வாங்காதனால அந்த பிள்ளைக்கு சாரீ இல்லைன்னு அர்த்தமா? அந்த பிள்ளைக்கு தெரியல. ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் அந்த சாரியை என்ன பண்ணுறாரு, ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வைத்துட்டார். கரங்களை தட்டி வராமேன்னு சொல்லுவோமே, ஒரு அலையிலேயே சொல்லுவோமே. ஏற்கனவே என் தேவனாகிய கர்த்தர் அந்த ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அதே போலதான் உங்க ஆசீர்வாதத்தை ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வைத்துட்டார். அது தாமதிக்குது, அது இந்த மாசம் வரப்போகிறது. அதான் கர்த்தர் சொல்ற, பயப்படாதே. அல்லேலூயா. அந்த வசனத்தை போடுங்களேன். பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்ட, உன்னை ஆல்ரெடி விடுதலை ஆக்கிட்டேன்.
ஆனா நீ பயத்தோடு இருக்கிற, நீ பிரச்சனையோடு இருக்கிற. கர்த்தர் சொல்லுகிறார், உன் தேவையானதை நான் ஆல்ரெடி என்ன பண்ணிட்டேன், ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வைத்துட்டேன், நீங்க பயப்படாதீங்க. வசனம் மீண்டும் சொல்லுகிறது, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். எவ்வளோ கூட்டம் இருக்குங்க இந்த ஸ்கூல்ல எனக்கு அனுபவங்கள் இல்லை. ஸ்கூல்லலாம் நான் மக்கு புள்ளியாக தான் இருந்தேன். ஸ்கூலில் நல்லதுக்கும் என்னை கூட மாட்டாங்க, ரவுடித்தனம் பண்ணுறதுக்கும் என்னை கூட மாட்டாங்க. நாங்களாம் ஒரு சைல்டு கில்லர் மாதிரி தனியாக உட்காந்துருப்போம் ஓரத்தில். லாஸ்ட் பெஞ்சும் இல்லை ஃப்ரெண்ட், லாஸ்ட் பெஞ்செல்லாம் வாதியாருக்கு திட்டணுன்னா லாஸ்ட் பெஞ்சுக்கு தான் போயிடுவாங்க. கேள்வி எதாவது கேட்கணும், படிக்கிற பிள்ளையாக தான் முதல் பெஞ்சு தான். நாங்கள் லாஸ்ட் பெஞ்சும் இல்லாமல் முதல் பெஞ்சும் இல்லாமல் சென்டரில் உட்காந்துருப்போம். ஏன்னா அவங்க அந்த பக்கமே என்ன பண்ண மாட்டாங்க, எந்த கிளாஸ் போனாலும் சென்டர் பெஞ்சாக தான் தேடி போவோம். அதுவும் எப்படின்னா அந்த ஓரத்தில் போய் உட்காந்துப்போம். சென்டர் ரோ கூட இருக்கக்கூடாது. ஏன்னா மிஸ்ஸுக்கு சென்டர் ரோ மேலே தான் முக்கால்வாசி கண்ணு இருக்கும். ஆனால் ஓரத்தில் இருப்போம். எந்த ஞானமும் இருக்காது. நம்மளை குறித்து யாரும் எதுவும் பேச மாட்டாங்க. என்ன கட்டுரை போட்டியாக இருக்கட்டும், எந்த போட்டியாக இருக்கட்டும், எந்த போட்டியில் கலந்துக்கினா தான் ப்ரைஸு. யாரோ ப்ரைஸ் வாங்க நாங்கள் பாட்டு போயின்னு இருப்போம். ஆனால் வேலை ஸ்தானத்துக்குள்ளே போகும்பொழுது அப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால ஒவ்வொரு ஆண்டு ஒரு கான்ஃபரன்ஸ் மீட்டிங் நடக்கும் இந்தியா முழுவதும். அநேக மாநிலத்திலேருந்து இருக்கலாம் ஆஃபீஸர் வந்திருப்பாங்க. அந்த டைம் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லிட்டு சீக்கிரட்டாக அலௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த டைமு ஒரு முறை என் பேர் வரும்பொழுது எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. எங்கேயோ நார்த் இந்தியாவிலேருந்து நான் யாரையோ கூப்பிட்றாங்கன்னா எங்கள் பாஸ் கூப்பிட்டு ஒன்று தான்ப்பா கூப்பிட்றாங்க. இப்போ நான் என்ன பண்ணேன்னு எனக்கே தெரியல. நான் பெஸ்ட் அவார்டுன்னு சொல்லி என்னை கூப்பிட்டு போயிடும். அப்போ அந்த பேர் சொல்லி கூப்பிடும் பொழுது அந்த ஆசீர்வாதம் இருக்குது பார்த்தீங்களா. இதுவரையும் நம்மளை அழைக்காதவங்க, நமக்கு யாருன்னே தெரியாத சூழ்நிலை கர்த்தர் நம்மளையும் தகுதிப்படுத்தி உன்னையும் பேர் சொல்லி அழைத்திருக்கிறார் பாருங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் எத்தனையோ கோடி மக்கள் இருக்காங்க. என் தேவனாகிய கர்த்தர் இன்னைக்கு உன்னை பேர் சொல்லி அழைத்தது நிமித்தமாக தான் உள்ள இருக்கிற. கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படாத, நீ என்னுடையவன். அந்த உரிமை கொள்ளுகிறார். மற்ற ஆள் கிடையாது, ஏன் புள்ள. ஒரு பிரச்சனை வரும்போது சொல்லுகிறார், நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்க. யாராவது சொல்ல முடியுமா? இந்த உலகத்தில் யாராவது உன்னை உரிமை கொள்ளுவாங்களா? நீ என்னுடைய ஆளுன்ட்டு தெரியாம போவாங்க. நீ கடத்தில் இருக்கனா உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னுவாங்க. ரோட்டில் நீ சண்டை போட்டுன்னு இருக்கனா உனக்கு எனக்கு தெரியாதுன்னுவாங்க. போலீஸ்காரன் ஒருத்தர் அடிச்சுனுக்கான நீ எனக்கு சம்மந்தம் இல்லாமல் போவாங்க. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு 4 பேர் ஒன்றா இருப்பாங்க. போலீஸ்காரன் அப்படி சதறி போவாங்க. ஒருத்தன் மாட்டினா தெரியும், சார் அவன் யாருன்னு எனக்கு தெரியாது சார், நான் இப்படி போனேன் சார்னுவான். இவ்வளோ நேரம் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒன்றா உட்காந்துட்டு தம் அடிச்சுன்னா சைட் அடிச்சுன்னு இருந்திருப்பாங்க. ஒன்றா தான் இருந்திருப்பாங்க. ஆனால் போலீஸ்காரன் என்ன பண்ணுவாங்க, எனக்கு அவனை யாரும் தெரியாது. ஆனால் தேவன் சொல்லுகிறார், நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், உன்னை அழைத்து இருக்கிறேன், நீ என்னுடையவன். இந்த உலகத்தில் என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை உரிமை கொள்ளுவாங்க, நீ என்னுடையவன், நீ என் புள்ள, உன்னை நான் சிருஷ்டித்திருக்கிறேன், உருவாக்கி இருக்கேன், உன்னை கைவிட மாட்டேன், உன்னை கண்ணீர் மத்தியில வைத்திருக்க மாட்டேன், பிரிவினையில வைத்திருக்க மாட்டேன், உன் கணவன் மத்தியில ஒரு பிரச்சனையை வைத்திருக்க மாட்டேன், உன் பிள்ளைய பிரச்சனையாவே வைத்திருக்க மாட்டேன். ஒரு நாள் சூழ்நிலை மாறும். ஏன்னா நீ என்னுடையவன். என் தேவனாகிய கர்த்தர் இன்னைக்கு உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். என் அருமையான என் அன்பு சகோதரி சகோதரி, கர்த்தர் உன்னையோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நீ என்னுடையவன். சொல்லுங்களேன், நான் கர்த்தருடைய. சொல்லுங்க, கையை வச்சுக்க. நான் கர்த்தருடைய பிள்ளை. கர்த்தர் என்னை சிருஷ்டித்திருக்கிறார், என்னை விசேஷமா வைத்திருக்கிறார். நான் பயப்பட மாட்டேன். இந்த வைராக்கியம் உங்களுக்குள்ள இருக்கணும். இந்த வைராக்கியம் உள்ள இருக்க 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 ஒரு சோதனை வருதுன்னா தெரிஞ்சுக்கங்க, கர்த்தர் ஏதோ நன்மை செய்ய போறார். அந்த சோதனை வெளில அழுது நிற்காம இருதுல, நான் தேவனோட பிள்ளை, தேவன் என்னோடு இருக்கிறார். அவர் சொல்லி இருக்கிறார், நான் உன்னுடைய விஷயம். அவர் சொல்ற என்னுடைய, நீங்க வேற யாரும் இல்லை. இந்த உலகத்துல உன் அனாதை என்றும் சில நேரங்கள்ல தனிமை போல வாட்டும். எல்லாம் கூட இருக்கும். ஆனா யாரும் இல்லாத சூழ்நிலையில, தனிமை போல ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையில நீங்க கலங்கி கொண்டிருக்கீங்களா? வாழ்க்கையே வாழ்வதற்கு வெறுப்பாக வாழ்க்கையை முடித்துக்கலாம் அநேக நேரம் கலக்கத்தோடு நின்று கொண்டிருக்கிறாயா? இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், யாரு உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடல, நீ என்னுடையவன். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுங்க. எத்தனை பிரிவினைகள், எத்தனை எதிர்ப்புகள், எத்தனை சோகங்கள் உன் வாழ்க்கையில் வந்தாலும் நான் உன்னை விட மாட்டேன். நீ பயத்தோடு வந்திருக்கலாம், கலங்கின இருதயத்தோடு நின்றிருக்கலாம், அநேக தேவைகளுக்கோ கேள்விகளோடு இன்றைக்கு வந்திருக்கலாம். என் தேவன் உன்னை, உன் பிள்ளை, உன் குடும்பத்தையும் பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். அவர் உரிமை கொள்ளுகிறார். நீ என்னுடையவன், நீ கலங்காத, திகையாத.
உன் பிரச்சனை எல்லாவற்றையும் நான் பார்த்துக்கொள்ளுகிறேன். உன் பாரத்தை அவடத்துல வை. இயேசுன்னு ஒரு முறை அவன் சத்தத்தோடு கூப்பிட்டுப்பார். அப்பான்னு சொல்லி கூப்பிடு. வாயத்திறந்து நெஞ்சில கை வச்சு உன் கண்ணீருக்கு உடனே பதில் கொடுக்க என் தேவன் ஆயத்தமா இருக்கிறார். நீ அழுவதை பார்த்து கொண்டு சிரித்து கொண்டு இருக்கிற தேவன் அல்ல. அவர் கையில் அநேக பட்டயங்களை வைத்துக்கொண்டு அவர் வேடிக்கை பார்க்கிற தேவன் அல்ல. உடனே உனக்காய் உதவி செய்ய தன் கரங்களை நீட்டுகிறவராக இருக்கிறார். இந்த வேளையில உன் துன்பத்தையும் துயரத்தையும் மாற்றுவதற்கு என் தேவன் தொட்டு கொண்டிருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.